ஓம் சாந்தி. நாம் சொல்வது செய்வது இரண்டையும் சமமாக செய்கின்ற ஆத்மா. நாம் தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் இருக்கின்ற ஆத்மா. நாம் தந்தையின் அனுபவத்தை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நாம் இப்பொழுது புது சம்பந்தத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இங்கிருக்கும் கர்ம பந்தனத்திற்கான சம்பந்தங்களை மறந்து கர்மாதி நிலையடைவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். தந்தை ஏழை குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா என்று பாராட்டுகின்றார். ஆஹா குழந்தைகளே ஆஹா. ஏழை குழந்தைகளாகிய நாம் தான் தந்தையை அன்பாக நினைவு செய்கின்றோம். நாம் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். ஆத்மாவில்தான் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கின்றது. ஆத்மா அழிவற்றதாகும். இப்பொழுது நாம் முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோம். இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்கின்றோம். நாம் எங்கு அமர்ந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் பற்றுதலின்றி இருப்போமோ அந்த அளவு பந்தனம் குறைந்து விடுகின்றது. இப்போது நாம் அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்காக படிக்கின்றோம். படிப்பு முடிந்த பிறகு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு மாற்றலாகி போகின்றோம். இந்த சீச்சி உலகிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். நாம் எவ்வளவு முறை சொர்க்கவாசியாக ஆகியிருக்கின்றோம் என்பதை நினைவு செய்தாலே சக்கரத்தின் நினைவு வந்து விடுகின்றது. தந்தையினுடைய ஒவ்வொரு விஷயமும் லட்சம் ரூபாய்க்கு சமமாகும். நாம் உண்மையான லட்சியத்தை அடைய நினைவில் இருக்கின்றோம். தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் சிவ தந்தை ஆவார். நாம் இப்போது தந்தையை நினைவு செய்கின்றோம். தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோமா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். அனைத்திற்கும் ஆதாரம்
நினைவில்தான் இருக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதுதான் மிக உயர்ந்த வருமானமாகும். நாம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகின்றோம். நாம் உள்நோக்கு முகமாகி தந்தையை நினைவு செய்கின்றோம். உள்நோக்கு முகமுடையவராகி நாம் ஞான சிந்தனை செய்கின்றோம். ஸ்ரீயின் வழிப்படி நாம் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணன் ஆகின்றோம். இது நம்முடைய ஈஸ்வரிய சபையாகும். நாம் ஞானமடைவது சங்கமயுகத்தில்தான். எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக நாம் மீண்டும் வந்திருக்கின்றோம். நம்முடையது எல்லையற்ற வைராகியமாகும். உண்மையில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த பொருளுக்கும் மதிப்பே கிடையாது. தந்தை கல்பத்திற்கும் வந்து அனைத்து மனிதர்களையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகம் கொடுக்கின்றார். நினைவின் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாகவும் படிப்பின் மூலம் சொர்க்க ராஜ்யமும் கிடைத்து விடுகின்றது. இப்போது நாம் இந்த பழைய உடலை விட வேண்டும். புது அடையை நாம் சத்தியத்தில் அடைகின்றோம். இது இற்றுப்போன சரீரமாகும். இதை நாம் விட்டுவிட்டு புது உலகிற்கு செல்கின்றோம். கைகளினால் காரியங்கள் நாம் செய்தாலும் உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்கின்றது. எந்தளவு நாம் தாரணை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மிடம் உள்ள ஞானத்திற்கு மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கின்றது. நாம் ஞான தாரணையின் மூலம் செல்வந்தராக ஆகின்றோம். சங்கமிகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும்போது குடைநிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கின்றார். நாம் நினைவு செய்தவுடனேயே ஒரு நொடியில் துணையின் அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த நினைவின் குடைநிழல் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராக இருப்பவர்களாக ஆக்கிவிடுகின்றது. நாம் தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும் பொழுது, சுயஸ்திதியில் நிலைத்து விடும் பொழுது எப்பேற்பட்ட நிலைமையும் மாற்றம் ஆகிவிடுகின்றது. இந்த பழைய உலகின் பழைய பொருள்களை பார்த்தும் பார்க்காதது போன்று இருக்கின்றோம். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக சொல்வது செய்வது இரண்டும் சமமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்கின்றோம். அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம். புகழ் என்ற கிரகாச்சாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக நினைவில் இருப்பதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம்.
தந்தையின் குடைநிழலுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளிலும் கூட தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் இருக்கும் ஆத்மா நாம் விஷயங்கள் என்ற திரையை இடையில் வருவதற்கு அனுமதிக்காமல் தந்தையின் அனுபவத்தில் இருக்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.